நீங்க ஜுன்னுவையும் அவங்க அம்மாவையும் கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தாகணும், அவ்வளவுதான். அது இல்ல லக்ஷ்மி, நீ ஆல்ரெடி அங்க சம்யுக்தாவா இருக்க. திரும்ப லக்ஷ்மி மாதிரி எப்படி வருவ? ஓ அப்படியா? ஓகே ஓகே, பரவாயில்ல பரவாயில்ல, வாங்க, ஒன்னும் ஆகாது. அப்ப சரி, எப்படி மேனேஜ் பண்ண போறேன்னு தெரியல. சரி, நாங்க வர்றோம். தேங்க்யூ சோ மச் மிஸ்டர் அர்ஜுன். நான் வச்சிடுறேன். லக்கி, ஜுன்னு, அதுக்கப்புறம் அர்ஜுன், ஜுன்னுவோட மதர் எல்லாரும் வர போறாங்க. இப்போ நீ ஹாப்பி தானே? ரொம்ப ஹாப்பி. தேங்க் யூ so much ஆண்டி. நானே விருப்பம் இல்லாம அங்க கடுப்புல போயிட்டு இருக்கேன். இப்ப அங்க 3 பேர் வர போறாங்களா? என்ன நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க? வா போலாம். லக்கி, போலாமா? அக்கா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆல்ரெடி நீங்க இங்க சம்யுக்தாவா இருக்கீங்க. திரும்ப எப்படி ஜுன்னுவோட அம்மா மாதிரி நீங்க வர முடியும்? இதெல்லாம் எப்படிக்கா சாத்தியமாகும்? என்னமோ ஜானு, இப்போதைக்கு லக்கிக்கு ஜுன்னுவோட அம்மாவை அவ பார்த்தாகணும். அப்பதான் சம்யுக்தாவும் ஜுன்னுவோட அம்மாவும் ஒரே ஆள் கிடையாதுன்னு அவ நம்புவா. லக்கிய நம்ப வைக்கிறதுக்காக லக்ஷ்மியாவும் சம்யுக்தாவும் எப்படிக்கா இருக்க முடியும்? லக்கி கிட்ட என்னோட போட்டோஸ் எல்லாம் இருக்கு. அத அவ சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணிட்டானா எல்லாமே தலைகீழா மாறிடும். அதனாலதான் லக்கிய கோவப்படுத்தாம கூல் ஆக்குறது தான் இப்போ எனக்கு இருக்கிற முதல் கடமை. அதெல்லாம் சரிக்கா, ஆனா இப்ப இதுல இன்னொரு சிக்கலும் இருக்கே. என்ன அது? நீங்க ஜுன்னுவோட அம்மா மாதிரி இங்க வரதை யாராவது பாத்துட்டாங்கன்னா என்ன ஆகும்னு தெரியும்ல. ஜுன்னுவோட அம்மா எதுக்கு லக்ஷ்மி மாதிரி இருக்காங்க? ஒருவேளை அதுதான் லக்ஷ்மியான்னு அவங்க மனசுல 1000 கேள்விகள் எழும். அதுக்கு நீங்க என்னக்கா பதில் சொல்லுவீங்க? இன்னும் நான் எதுவும் யோசிக்கல ஜானு. ஆனா இந்த சிச்சுவேஷனை நான் எப்படியாவது மேனேஜ் பண்ணி ஆகணும். என்னமோக்கா, எனக்கு எல்லாமே ரொம்ப குழப்பமா இருக்கு. ஜானு, நான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கிறேன். நீ எதுவும் கவலைப்படாத, வா போலாம். ஆக்சுவலி இவ்வளவு கஷ்டமான வேண்டுதலை யாராவது செய்வாங்களா? ஏன் செய்ய மாட்டாங்கம்மா? புராணத்துல எத்தனையோ பதிவிரதைங்க எதை பத்தியும் பயப்படாம தைரியமா இப்படி எத்தனையோ பரிகாரத்தை பண்ணாங்க. இந்த புராண விஷயத்துல சொல்லாதீங்க. இப்ப யாராவது செஞ்சிருக்காங்களா? ஐயோ, அவ்வளவு எதுக்கு குஷி? மித்ராவோட மனைவி லக்ஷ்மி மித்ராவுக்காக எவ்வளவு செஞ்சிருக்கா தெரியுமா? மித்ராவுக்கு வந்த ஒவ்வொரு கண்டத்துல இருந்தும் அவ தான் காப்பாத்துனா. மித்ராக்கு ஏதாவது ஆச்சுனா கோவிலுக்கு வந்து எத்தனையோ வழிபாடுகளை செய்வா. கஷ்டமா இருந்தாலும் அவளுக்கு வலிச்சாலும் முடியாதுன்னு சொல்லாம செஞ்சா. ஐயோ, அவ்வளவு எதுக்கு குஷி? மித்ராவுடைய மனைவி லக்ஷ்மி மித்ராவுக்காக எவ்வளவு செஞ்சிருக்கா தெரியுமா? மித்ராவுக்கு வந்த ஒவ்வொரு கண்டத்துல இருந்தும் அவதான் காப்பாத்தினா. என்னாச்சுடா? உன்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக அண்ணி அவங்க உயிரை பணைய வச்சுட்டாங்கண்ணா. உன்னோட உடம்புல அந்த பாம்பு விஷயம் ஏறக்கூடாதுன்னு விஷத்தெல்லாம் உறிஞ்சிட்டாங்க. அதனால இப்ப அண்ணியோட உயிர் ஆபத்துல இருக்குன்னு
என்ன நீ காப்பாத்தணுங்கிறதுக்காக உன் உயிரே நீ பணயமா வைப்பியா? என்னோட உயிர், என்னோட உலகம் எல்லாமே நீங்க தான் மித்ரா. உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. இந்த குடும்பத்துக்கு நான் என்ன செஞ்சாலும் நல்லது மட்டும்தான் செய்வேனே தவிர ஏன் மூலமா இந்த குடும்பத்துக்கு நான் எந்த தீங்கையும் செய்ய மாட்டேன். என்ன மித்ரா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சம்யுக்தா. பழைய விஷயங்கள் ஏதாவது ஞாபகம் வந்துருச்சா? அந்த ஞாபகங்கள் உங்க மனசுக்கு நெருக்கமானதா? கொஞ்சம் அந்த மாதிரி தான். அது உங்க மனச காயப்படுத்தக்கூடிய விஷயங்களா இல்லைன்னா உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயங்களா? மனசுக்கு சுமையா இருக்கக்கூடிய விஷயங்கள். உங்க சித்தி சொன்ன மாதிரி லக்ஷ்மி உங்களுக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்களா? அவ்வளவு பூஜைலாம் செஞ்சிருக்காங்களா? உங்களை காப்பாத்தணும்னு துடிப்பாங்களா? தேவயானி சித்தி சொன்னதெல்லாம் கம்மிதான். உண்மையை சொல்லணும்னா லக்ஷ்மி என் மேல வச்சிருந்த அன்பு அளவு கடந்தது. அப்படின்னா உங்களுக்காக லக்ஷ்மி இவ்ளோ செஞ்சிருக்கா? உங்க நல்லதுக்காக லக்ஷ்மி எவ்வளவோ போராடி இருக்கா. அப்படிப்பட்டவ உங்களை ஏமாத்திட்டான்னு உங்களால எப்படி நம்ப முடியுது? உங்களுக்கு துரோகத்தை பண்ணிட்டு அவ போயிருக்கான்னு சொல்லும் போது எப்படி அதை நம்பினீங்க? அம்மா ஆல்ரெடி இங்க எதுக்கு இருக்க போறாங்க? ஆபீஸ்ல இருந்து தான் வருவாங்க. அப்போ நீ ஏன் அவங்கள பாப்ப? என்னமோ யாருக்கு தெரியும்? நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, அம்மா கண்டிப்பா வருவாங்க. சரி சரி, அதையும் நம்ம பார்க்கலாம். அம்மா நிஜமாவே வராங்களா இல்லனா அவங்க வராம தப்பிச்சிடுறாங்களான்னு. லக்கி, அர்ஜுன், ஜுன்னு, நீங்க ஆல்ரெடி வந்துட்டீங்களா? லக்கி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் அம்மா. நீங்க எப்படி வந்தீங்க? எப்படி வந்தேன்னா கேப்ல தான் வந்தேன் லக்கி. என்னமோ நடக்குது. சம்யுக்தா ஆண்டி சடனா லக்ஷ்மி அம்மா மாதிரி எப்படி மாறினாங்க? லக்கி, நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்னும் இல்லம்மா, வாங்க நம்ம உள்ள போலாம். நீயும் ஜுன்னுவும் போயிட்டே இருங்க. நானும் அங்கிளும் சாமி கும்பிட்டுட்டு பொறுமையா வரோம். சரியா? என்கிட்ட நீங்க எதையும் மறைக்கிறீங்க.